ஹாய். அடுத்து வந்து மீன் குழம்பு ரோஸ்ட் பண்ணலாமா? நம்ம இந்த மீன் ரோஸ்ட்டு இந்த மீன் ரோஸ்ட்டுக்கு தேவையான இது வந்து நான் வந்து எடுத்துருக்கிறது வத்தல் சீரக பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். பொதுவாக வந்து வத்தல் பொடியில் தான் நீங்கள் இது பண்ணுவீங்க. இப்போ வந்து வத்தலும் சீரகமும் அரைச்ச பேஸ்ட் இது. இந்த வத்தல் வந்து 4 வத்தல், சீரகம் வந்து இந்த ஸ்பூனுக்கு இது ஸ்பூன், இந்த 4 பீஸு மீனுக்கு 2 காஷ்மீரி வத்தல், 2 ஆர்டினரி சாதாரண வத்தல். இதில் வந்து இப்போ மஞ்சத்தூளை போட்டுக்கிட போகிறோம். இப்போ இது இல்லாதவங்க வந்து வத்தல் பொடி, உப்பு, மிளகாத்தூள், இது மஞ்சத்தூள் போட்டு கரைச்சி கூட நீங்கள் போட்டுடலாம். வேண்டாம் இப்படி எப்படி நம்ம மிக்சியில் போடுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கூட பண்ணலாம். மீன் குழம்பு வைக்கிற அன்றைக்கி மீன் ரோஸ்ட் வச்சுருவோம் அப்படின்னா அதே பேஸ்ட்டையே எடுத்துக்கிடலாம். இதுக்கு வந்து தேவையான உப்பு, இதை வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு மீனில் தடவி கொஞ்ச நேரம் அது ஊறட்டும். அந்த ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். அதுக்கு பிறகு தோசை கல்லில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. இதை தோசைக்கல்லில் போட்டு தான் நம்ம ரோஸ்ட் போடணும். அது நல்லாவே ரோஸ்ட் ஆகும். இப்போ 2 பக்கமும் நல்லா இதாகிற மாதிரி நல்லா இப்படி தடவி விட்டுக்கோங்க. இது வந்து சீரகம் வேண்டாம், எல்லாத்துக்கும் சீரகம் போடணுமான்னு நினச்சிங்க, வெறுமனே ரோஸ்ட்டு ரசம் வச்சு சாப்பிடணுன்னு ஆசைப்படுறவங்க வந்து வத்தல் பொடி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கரைச்சி விட்டு நீங்கள் ரோஸ்ட்டுக்கு தடவி வச்சிடலாம். அப்படியே சாப்பிடலாம். நிறையா பேருக்கு குழம்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி கூட செஞ்சுக்கிடலாம். மீன் குழம்பு வைக்கிற அன்றைக்கி மீன் ரோஸ்ட் வைக்கணும்னு நினைக்கிறவங்க அதே நம்ம குழம்போடையே சேர்த்து இதுக்கும் சேர்த்து அரைச்சி தனித்தனியாக எடுத்துக்கோங்க. குழம்புக்கு தனியாக, ரோஸ்ட்டுக்கு தனியாக வத்தல் எடுத்து ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கோங்க. நமக்கு கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக தெரியும். இது பெரட்டிட்டு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? 1/2 hour ஊறினா கூட போதும். நான் மீன் வந்து சாஃப்டான இதுங்கிறதுனால சீக்கிரமாக அந்த இதனுடைய காரத்தன்மையும் எடுத்துக்கிடும். சீக்கிரம் குழம்பும் இதாயிரும், ரோஸ்ட்டுமே சீக்கிரம் இதாயிரும். ஸோ இப்போ இதை ஊற வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ரோஸ்ட்டு போடலாம். இல்லை நீங்கள் வந்து காலையில் ஆஃபீஸ்க்கு போகிற பசங்க இதை செய்யணும்னு நினைக்கிறேன், காலையில் இதை வந்து ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீசரில் கூட வைக்க வேண்டியதில்லை. இதை தடவிட்டிங்கன்னா, உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் தடவிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுருந்து சாயந்தரம் வந்து ரோஸ்ட்டு போட்டுடலாம் டக்குன்னு. சரி, இது அப்புறம் எடுப்போமா? இப்போ மீன் நல்லா ஊறிடுச்சு, 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிப்போம். இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் தான் வேணுங்கிற கிடையாது, எந்த எண்ணெய்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து சன்ட்ராப் ஆயில் போடுறேன். போட்டுட்டு இது வந்து டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. தோசைக்கல்லில் போட்டு நம்ம பெரட்டி எடுக்கிறோம். தோசைக்கல் வந்து மீனுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. இதில் திரும்ப ஆம்லெட் போட்டாலோ சப்பாத்தி போட்டாலோ எது போட்டாலும் அது மீனோட ஸ்மெல் இருக்கும். அதனால் நல்லா காஞ்சிருச்சு. நான் போடுறேன். ஒரு தடவைக்கு 2 மீனை போட்டு 2 பக்கமும் திருப்பி வெந்ததும் எடுத்துட வேண்டியதான். 4 போட முடியாது. இது வெரி சிம்பிள், சீக்கிரம் செய்யலாம். இது எவ்வளோ நேரம் ஃப்ரை ஆகும்? ஒரு பக்கத்தில் ஃப்ரை இது ரோஸ்ட் ஆகிறது, இன்னொரு பக்கத்தில் திருப்பி போட வேண்டியதான். ரோஸ்ட் ஆகிறத பொறுத்து நம்ம எனக்கு கரெக்டாக டைம் துல்லியமாக சொல்ல தெரியல. ரோஸ்ட் ஆகிறத வச்சு இது பண்ணிக்கிடலாம். சரியா? இது திருப்பி போட்டிருக்கேன், வெந்துருச்சு. இன்னும் ரோஸ்ட் ஆகணும். இதையும் திருப்பி போட்டுருங்க. சுமாராக ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்துலேயே வெந்துருது. மீன் சீக்கிரம் வெந்துடும். நம்ம ரோஸ்ட் ஆகிறதுங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கூட கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இருக்குது. 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் இதாகிடுச்சுன்னா, ஏன்னா இது நல்லா வெந்துருச்சு. மசாலாம் நல்லா பச்சை ஸ்மெல் மாறிடுச்சு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் கூட ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னா மேலே மொறுன்னு இருக்கும். இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. உள்ளேலாம் ரோஸ்ட் ஆகணும், டீப் ஃப்ரை போடணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படிலாம் ரோஸ்ட் ஆனால் மீன் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. மீனுடைய சுவை இருக்கிற மாதிரி செய்யணும். இந்த இப்போது நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. இந்த கலரே போதுமானது. நான் அமர்த்திடுறேன்.
அமர்த்தி எடுத்து போதும். இதை நல்லா ஒரு மீன் குழம்பு வச்ச அன்னைக்கு இல்லை வெறும் சாதம் ரசம் வச்சு இந்த மீன் ரோஸ்ட் வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். யம்மியான மீன் ரோஸ்ட்டு வத்தல் சீரகம் போட்டு அரைச்சி உப்பு தடவி செஞ்ச மீன் ரோஸ்ட்டு ரொம்ப வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.